மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் புதன் பகவான். இந்த மிதுன ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்களுடைய பலமாகவே இருக்கு. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் உங்க ஜாதகத்தில் இருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைங்க நீங்க தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நீங்க தான். ஒரு பேங்கிங் படிக்கக்கூடிய சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்களும் நீங்க தான். டாக்டரும் நீங்க தான். வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடிய ஆசைகள் உடையவங்களும் நீங்க தான். சின்ன குழந்தையில செம்ம ஆக்டிவா இருப்பீங்க. படிப்புல பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டா இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு எம்பிஏ படிக்கணும்னா கூட அசால்ட்டா படிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்காது. அப்படியாம்பட்ட ஒரு தருணத்துல நீங்க இந்த மிதுன ராசிக்கார பிள்ளைங்க கஷ்டப்படும். உங்க ராசியிலேயே யார் யார் இருக்கா? செவ்வாய் இருக்காரு, ராகு பகவான் இருக்காரு, குரு பகவான் இருக்காரு. நீங்க ஒரு இளம் சந்நியாசி. ஆனா பிறந்தா சித்தர்ன்னு சொல்லுவேன். பெண்ணா பிறந்தனால நீங்க சிஸ்டர், ஒரு கன்னியாஸ்திரி. குறிப்பிட்ட கால வயசுல ஒரு 25 27 வயசுக்குள்ளேயே பல பேருக்கு டைவர்ஸே ஆயிடும். ஏமாறுவீங்க. நீங்க காதல் பண்ணுவீங்க, ஆனா உங்களை கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரி தருணமும் இருக்கும். ஆனா கால தாமதமா நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலை. இலக்க அடைஞ்ச உடனே வேலை வெட்டி கிடைச்சு அற்புதமான உடனே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யோகக்காரங்க. இல்லைன்னா தாயி தகப்பனுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பொதுவா மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. ஒரு குறிப்பிட்ட கால வயசுல ஒரு 25 வயசுக்கு மேல தகப்பனுக்கு அவப்பேரு அவமானம் வாங்கி கொடுக்கக்கூடிய இன்டென்ஷன்ல நீங்க ஆயிடுவீங்க. அதையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். படிச்சுட்டு படிப்புக்கேத்த வேலை இல்லாம பிள்ளைங்க நீங்க கஷ்டப்படுவீங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு கூட 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு இரவும் பகலும் கஷ்டப்படக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. நீங்க தான் உங்க வாழ்க்கையை தெளிவா கொண்டு போகணும். தாயி தகப்பன் சொல்லக்கூடிய மணாலனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா நீங்க வாழணும்.